இன்னைக்கு திமுகவின் டாப் 5 லீடர்ஸில் ஒரு முதன்மை செயலாளராக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டது. அவர் மிகப்பெரிய சமூக தலைவர் கிடையாது, ஒரு மிகப்பெரிய சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் கிடையாது. ஆனால் பணம் தான் அவருடைய அடையாளம். அவர் நாளைக்கு யாரிடமும் போய் கேட்காமல் எத்தனாயிரம் கோடி ஆனாலும் தானே செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு அடையாளம் தான் நேருவை இன்று திமுகவின் முதன்மை செயலாளர் பதவி வரைக்கும் கொண்டுட்டு போனது. அமலாக்கத்துறை எந்த அளவுக்கு ஒரு விகரசாக போகிறான் இதில் அப்படின்னா, டிஜிபியை நாளைக்கு நீ இதில் எஃப்ஐஆர் போடல அப்படின்னா உனக்கும் இதில் பங்கு இருக்குன்னு சொல்லி உன் பேரை எஃப்ஐஆரில் சேர்த்துருவாங்க. தான் என்னைக்கு வந்த தகவல், திமுகவில் தேர்தல் அதான் மார்ச் மாதத்துக்குள்ளார 4 அமைச்சர்கள் கண்டிப்பாக இப்போ 2011 காங்கிரஸ் தான் அது காரணமே. கூட்டணி கட்சியிலேயே இருந்துக்கிட்டு நாளைக்கு திமுக ஒரு முதலமைச்சராக இருக்கிறப்ப 2Gங்கிற ஊழலை கிளப்பி விட்டு என்னமோ அவங்க ரொம்ப தியாக ஊழல், காந்தி பரம்பரை, நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோன்னு இப்போ ஒரு வருஷமாக 1,76,000 கோடி 1,76,000 கோடின்னு சொல்லியே 2011 திமுக ஆட்சிக்கு வர விடாமல் பண்ணது காங்கிரஸில் கூடயே இருந்து கலந்துருக்கிறது. நான் தகுதியான தலைவர் இல்லப்பா, மக்கள் என்கிட்ட வரமாட்டேங்கிறான், அப்ப இருக்கிறவனை கெட்டவன்னு சொல்லிட்டான். அதான் ஆளுநரை போய் சந்தித்து இந்த இலாக்காக்கள் 1,000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உருட்டுறாரு. அவருக்கு இப்ப திமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு ஃபேப்ரிகேட் பண்ணாதான் இவருக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு வாரத்திலேயாச்சும் வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதும் இது இம்பாக்ட் கிரியேட் செய்யுமா, திமுகவுக்கு இது ஒரு பெரிய நெகட்டிவான இமேஜாக உருவாகுமா அப்படின்னா என்னை பொறுத்த வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக கிடையாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திருச்சி சூர்யா அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். விழா மேடையில், என்டிஏ விழா மேடையில் பிரதமர் மோடி தோன்றுகிற இதே வேளையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கொடுத்த சிபிஐ தொடர்பான வழக்கில் நடவடிக்கை எடுக்கலாம்னு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு என்னவாக மாறும், என்ன கலகத்தை ஏற்படுத்தும் அரசியல் களத்தில்? அதாவது எல்லா தேர்தல் நெருங்கும் நேரத்தில், அந்த தேர்தல் சமயத்தில் பாஜக அந்த மாநிலத்துக்குள்ளார பூர்றப்ப இது எல்லா மாநிலங்களையும் நடக்கக்கூடிய ஒரு வழக்கமான நடைமுறைன்னு பார்க்கலாமா? இங்கே ஒன்றும் கரப்ஷன் ஃப்ரீ இந்தியாவில் இருந்து கொண்டு ஊழல் செய்பவர்கள் இங்கே யாரும் கிடையாது. ஒன்று ஆளும் கட்சி உட்பட, அரசு உட்பட எல்லாரும் தான். ஆனால் இங்கே ஊழலே இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் கிடையாது, இல்லை எங்கேயுமே ஊழல் இல்லை, இவர் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்கிறதும் கிடையாது, இல்லை இவர் மட்டும்தான் ஊழல் பண்ணிட்டாரு மற்றவங்களாம் தியாகிங்கிறதும் கிடையாது. இப்போதைக்கு எனக்கு தேவை சைடிஷு. அதுக்கு நாளைக்கு இந்த கட்சி அவமானப்படுத்தணும். இருக்கிறதுலேயே அந்த ரமணா படம் மாதிரி தான். ரமணாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் விஜயகாந்த் தூக்க மாட்டார், தமிழ்நாடுலேயே அதிகமாக பணம் சம்பாதிச்ச அதில் 10 பேரை தூக்கி அந்த டாப்பில் யார் நம்பர் 1ல் இருக்கானோ அவனை தான் கொள்ளுவார். இப்போ இதுதான் பிக்கிங் பாயிண்ட். இப்போ இந்த பிக்கிங் பாயிண்டில் அவங்களுக்குன்னு சில ஒரு டாப் லிஸ்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவன் பிடிச்சா இந்தந்த விஷயங்களில் வலுவாக மாட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸில் தான் முதல்ல ஆதாரபூர்வமாக சிக்கிறது கேஎன்ஆர். இது என்ன டேட்டா பேஸ்? அவர் சீக்ரெட் டேட்டா பேஸ் எப்படி வருது? இல்லை அதுதான், அதாவது யார் சம்பாரிச்சிருக்கீங்க, அங்கங்கே சொத்து அதிகமாக உருவாகுது, போட்டு நொறுக்கி எடுக்கிறாங்க அந்த இலாக்கால அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ என்னைய கேட்டால் திமுகலே உண்மையிலே யாருன்னு உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியை சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவீங்க, விட்டு சாத்தி எடுக்கிறாரு எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஐபி வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு யார் ஈஸியாக சிக்குவான். அதாவது தவறு செய்பவர் பிரச்சனை இல்லை, ஆனால் சிக்காமல் தவறு செய்பவர், தெளிவாக தவறு செய்பவரை சிக்க வைக்க முடியாது. அப்போ நாளைக்கு இது ஈஸியாக யாருங்க அதில் சிக்குவா அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவங்க சில பேர் சல்லடை போட்டு சலிக்கிறப்ப டக்குன்னு அதில் எனக்கு நேரு முதல்ல மாற்றுறாரு. மற்றவர்களுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய வழக்குகள் எல்லாமே பழைய வழக்குகள், நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள், முன்னால் வந்த ரைடு பைபிரிசாமி மாதிரி பழைய தூசி தட்டி எடுத்து அவரை திரும்பி நோண்டி இப்போ பொன்முடி கன்விக்ட் ஆனது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எப்பயோ 96லயோ 2006லயோ தோணுனா செம்மண் திருட்டுக்காக தான் இந்த குவாரி பிரச்சனையில் அவர் கன்விக்ட் ஆகிறார். ஸோ இதெல்லாம் பழைய தூசி தட்டுறது. இது இப்போ ஒரு கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக தான் மாட்டணும். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்போ கைது பண்ணாங்க? கரெக்டாக தேர்தலுக்கு முன்னாடி. அதுவும் ஒன்றும் இல்லை, கடையை கூடுதல் நேரம் திறந்து வைக்கிறதுக்கு அதுக்கு எதாவது வாங்கிட்டு பண்ணாரு மது கடைகள்ல அப்படின்னு. அதுதான் இப்போ அது கரண்ட் சினாரியோ. அது சிஎம்ஏ அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது டெல்லி அரசியலில் இம்பாக்ட் ஆகுது. இதே தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ், அவர் ஏஜ் ஃபேக்டர், அவரெல்லாம் தூக்கிட்டு போய் உள்ள வச்சிங்க அப்படின்னா முதலமைச்சருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். அதனால அவருக்கு ஒரே மகள் கவிதா. இதே ஆல்கஹால் ஸ்கேம் தான். அவங்களையும் மாட்டி சிறைக்கு அனுப்பி
இன்னைக்கு பிஆர்எஸ் வர முடியாத நிலையை ஏற்படுத்தியது பாஜக தான். தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த இவிஎம்ல நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும், இந்த எம்பேட் மாற்ற முடியும், இதெல்லாம் வந்து விவிபேட்ல ஏதாவது கை வைக்க முடியும், இதெல்லாம் இல்ல இதெல்லாம் அதெல்லாம் பண்ணலாம், பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது பண்ணலாம். பட் ஆனால் இந்த தேர்தல் விதிமுறைகளில் அங்க குளறுபடி நடக்கிறதோ இல்ல அதுல யார் ஜெயிக்கணும், இங்க அமுக்கணும் அங்க லைட் எரியுதுங்கிறதெல்லாம் பாசிபிள் கிடையாது. ஏன்னா அப்படி நினைச்சிருந்தா இந்நேரம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் இங்கேயே 40 தொகுதி டிஎம்கேக்கு வந்திருக்காது. அப்படி நினைச்சிருந்தால் இவ்வளவு கஷ்டப்பட்ட தெலுங்கானால பிஜேபி ஆட்சி அமைஞ்சிருக்கும். நாளைக்கு காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டி வந்திருக்க மாட்டாரு. தொடர்பான பேச்சுவார்த்தை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. வலு இழக்க வைக்கிறதுக்கும் மக்கள் மத்தியில் ஆளுங்கட்சியினர் மீது அதிருப்தியை ஏற்படுத்துவதற்கும் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுமே தவிர, ஆனால் தேர்தலில் முழு யுக்தியை பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்குங்கிறதுக்கு அதிகாரம் வாய்ப்பு கிடையாது. இப்ப இதை வச்சு ஒரு இமேஜ் ஆஃப் சினாரியோ கிரியேட் பண்ண முடியுமா? இப்ப 2011 காங்கிரஸ் தான் அது காரணமே. கூட்டணி கட்சியிலேயே இருந்துக்கிட்டு நாளைக்கு திமுக வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறப்பயே 2Gங்கிற ஊழலை கிளப்பி விட்டு என்னமோ அவங்க ரொம்ப தியாக ஊழல், காந்தி பரம்பரை, நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோன்னு எவ்வளோ ஆடிட்டர் வினோத் ராய் மூலமா ஏன் இவங்க பிரியங்கா புருஷன் மேலே வத்ரா மேலே எவ்வளோ கேஸ் வந்துச்சு, டிஎல்எஃப் வந்துச்சு, மைண்ட் ஸ்கேம் வந்துச்சு, கோல் ஸ்கேம் வந்துச்சு, இந்த காமன்வெல்த் ஸ்கேம் வந்துச்சு. காங்கிரஸ்ல என்ன நடக்கல, ஆனா அவங்க கவர்மெண்ட்ல வேற பிஜேபி வந்து அடிச்சா பரவாயில்ல, அவங்க கவர்மெண்ட்ல பதவி விலகிற அளவுக்கு கொண்டு போனாங்க. நடந்து கனிமொழியை கலைஞருடைய முதலமைச்சருடைய மகள் கைது செய்யப்படுகிறார், முதலமைச்சருடைய மனைவி மீது வழக்கு தொடர்ந்து 1 வருஷமா பல இடங்களில் ரைடு, பல அமைச்சர்கள் பதவி ராஜினாமா, இவர்கள் கைது, திகார் சிறையில் அடைப்புன்னு 1 வருஷமா 1,76,000 கோடி 1,76,000 கோடின்னு சொல்லியே 2011 திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் பண்ணது காங்கிரஸ் கூடயே இருந்து கலந்துருக்கிறது. மிகப்பெரிய பிரச்சாரமாக போய் திமுக 3வது இடத்துல போனாங்க. எதிர்க்கட்சி அந்தஸ்து இழந்த காலம் அது. கூடயே இருந்த செவ்வாழ இந்த வேலையை பார்த்த மாதிரி இவர்களும் அவர்கள் எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை கையாள்வதற்கு எல்லா மாநிலங்களிலும் செய்யக்கூடிய யுத்தியை தமிழ்நாட்டில் ஆரம்பித்திருக்கிறார்கள். இங்கே அமலாக்கத்துறையை பயன்படுத்துவாங்களே, முழு மூச்சா இறக்குவாங்க. நாங்க சிபிஎஃப்சியவே யூஸ் பண்றோம், இடிசிபிஐ யூஸ் பண்ண மாட்டோமா? எந்த நேரத்தில் யாரை அடிக்க எது தேவைப்படுகிறதோ அதை வைத்து அவரை தாக்குவோம். இப்ப யாரும் ஓப்பனா சொல்லணும்னா இங்க யாரும் பணம் வாங்காம எதுவும் செய்யறது கிடையாது. அது யாராக இருந்தாலும் ஏடிஎம்கே பீரியட்ல டாஸ்மாக்ல 5 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க கடந்த ஆட்சி காலம். டிஎம்கே பீரியட்ல டாஸ்மாக்ல 10 ரூபா வருது இல்லையா? தங்கம் எவ்வளவு வருது? அது நான் உயரவே இல்லை, அவுட் ஆஃப் நாம்ஸ் சம்பாதிக்கிறது. ஏடிஎம்கே 5 ரூபா வாங்குச்சு டாஸ்மாக்ல, இப்ப டிஎம்கே 10 ரூபா வாங்குது. நாளைக்கு அதிமுகவே வந்தாலும் திரும்பி 15 ரூபா வாங்கும். 10 5 குறையாது. எப்படி குறையும்? மனசாட்சியோட 5 குறைச்சு போனா கூட கிடையாது. நான் நேற்று கூட ஒரு விவாத மேடைக்கு போனப்ப பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அவர்கள் வந்து சொன்னாரு, நான் இதை சொன்னதுக்கு இந்த மாதிரி ஏறும் அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்க 15 ரூபா இல்ல பாட்டிலுக்கு 20 ரூபா கூட வாங்கிக்கோங்க, ஆனா கொஞ்சம் தரமா அப்படின்னாரு. அது மாதிரி மக்களுடைய பிரச்சனைங்கிறது சார் எப்பயுமே எதுலையாச்சும் விலை உயர்வு வந்துச்சு, விலைவாசி உயர்வுனா மக்கள் தெருக்கு வந்து போராடுவான். கரண்ட் பில் ஏறிடுச்சு, நாளைக்கு பால் விலை உயர்ந்துருச்சு, பஸ் விலை உயர்ந்துருச்சு அப்படின்னா தெருக்கு வந்துருவான். டாஸ்மாக் விலை ஏறிடுச்சு, சிகரெட் விலை ஏறிடுச்சுன்னா எவனும் எதுவும் சொல்ல மாட்டான், நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கம்முன்னு கொடுப்பான். ஸோ வருமானத்தை அது மாதிரி எங்கே இருந்து நம்ம வாங்கினா சத்தம் வராமல் வாங்க முடியுங்கிறதுனால இது எல்லாரும் செய்கிறதான். இப்போ நாளைக்கு எனக்கு ஒரு அரசு வேலை வேணுங்கிறப்ப நான் வந்து அரசியல்வாதிகளை தவறு சொல்ல மாட்டேன், வர மக்கள் மீது தான் தவறு. என்னன்னா இங்கே எந்த அரசியல்வாதையும் வீட்டு வாசலில் போர்டு மாட்டிட்டு இங்கே வாருங்கள் லஞ்சம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு பதவி வாங்கி தரப்படும், அரசு வேலை வழங்கப்படும், தகுதியே இல்லாதவர்களுக்கு அரசு வேலை வாங்க அணுகுவீர் அப்படின்னு நம்பர் போட்டுருக்காங்க. கிடையாது. நீங்கள் 500 பேர் உங்களுக்கு முன்னாடி இருப்பான், உங்களுக்கு குவாலிஃபிகேஷனே இருக்காது, தகுதியே இருக்காது. நீங்கள் அந்த நிலையில் எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு நீங்கள் போய் அதுக்கு என்னான்னு சொல்லுங்கள் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் போய் ஒரு அரசியல்வாதியை கரப்ட் பண்ணுறீங்க. ஓகே, இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸுங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து மக்களுக்கு வாக்கு கொடுக்கணும், செலவுக்கு தேர்தல் பண்ணணும். ஒரு கிராமத்தில் ஒரு 1000 பேர் வந்து ரோட்டை மறிச்சிடறான். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போயிட்டு என்ன இப்படி பண்ணுற அப்படின்னோன்னா, அதுன்னு எங்களை பார்த்தா இழிச்சாய் மாதிரி இருக்குதா? எல்லா ஊருக்கும் ஓட்டு காசு கொடுக்குறீங்க, என் ஊருக்கு காசு வரலாங்கிறான். அதாவது வாக்களிப்பது என் உரிமைங்கிறத விட வாக்களிப்பதற்கு பணம் வாங்குவது என் உரிமைங்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டான். நீங்கள் இந்த நிலையில் அரசியல்வாதிகளும் மீண்டும் பதவியில் தொடர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அடிச்சுக்குவோம். சரி, இதில் KN நேரு எப்படின்னா ஸ்கெட்ச் என்ன ஸ்கெட்ச்? இது வந்து இயல்பான அரசியல்வாதிகள் மத்தியில் 65 மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர் அப்போ திமுகவில்
அங்கே இருந்து 23 மாவட்ட செயலர் இருந்தாங்க, அப்புறம் 65 ஆச்சு. அதில் இருந்து ட்ராவல் பண்ணி இன்னைக்கு திமுகவின் டாப் 5 லீடர்ஸில் ஒரு முதன்மை செயலாளராக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டது. அவர் வந்து மிகப்பெரிய சமூக தலைவர் கிடையாது, ஒரு மிகப்பெரிய சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் கிடையாது, அவர் ஒன்றும் பாரம்பரிய ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் கிடையாது. அவருடைய உழைப்பு ஒரு காரியத்தை கொடுத்தால் கடுமையாக அவர் செய்வாருங்கிறதுக்கு அப்பாற்பட்டு யார் உழைப்பப்படாமல் இருந்தா? இந்த படத்தில் சொல்கிற மாதிரி பார்த்துப்பா மேலே கீழே போட்டுறாதங்கிற மாதிரி எல்லாரும் போடுறது தான். ஆனால் பணம் தான் அவருடைய அடையாளம். அவர் வந்து அவர் இருந்த இலாக்காக்கள் எல்லாமே வெயிட்டான டிபார்ட்மெண்ட்ஸு, அதில் அவர் உள்ளே புந்து விளாண்டது. அவர் கால் ஊனாத தொழில் கிடையாது, அவருக்கு இல்லாதது கிடையாது. நம்ம ஏற்கனவே கிங் டிவியில் அவரோடைய சொத்து விவரங்களையே அடித்து நொறுக்கியிருக்கோங்கிறப்ப அந்த பணம் சம்பாரித்து எந்த நேரத்தில் எங்கே யார் கூப்பிட்டு இதை கொடு அங்கே கொடு இதை கொடு இதுக்கு செய்யணும் இல்லை நாளைக்கு இதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு பொறுப்பை கொடுத்தாலே அவர் நாளைக்கு யாரிடமும் போய் கேட்காமல் எத்தனாயிரம் கோடி ஆனாலும் தானே செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு அடையாளம் தான் நேருவை இன்று திமுகவின் முதன்மை செயலாளர் பதவி வரைக்கும் கொண்டுட்டு போனது. பெரும் முகமாக பார்க்கப்படுது, அடையாளமாக பார்க்கப்படுது. அவ்வளோதான். அது அந்த அடையாளம் எதனால் உருவானது அப்படின்னால் காந்தியால். அவ்வளோதான். இப்போ அதை வந்து பண்ணுறவர் கண்மூடித்தனமாக எதில் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இந்த இடி இவரை மீது வழக்கு பதிவு செய்ய சொல்வது சும்மா ஒரு முகாந்திரம் கிடைத்திருக்கிறது, அரசியல் புரசலாக ஒரு தகவல் கிடைத்திருக்குதுன்னா இல்லை. அவங்க எந்த அளவுக்கு உள்ளே போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கால் ஃபார் பண்ண முதல்ல இருந்து 888 கோடிக்கு வருவோம். அந்த 35 லட்ச ரூபா தலைக்கு வேலையை வாங்கி நாளைக்கு ஏமாத்தினாரு, வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு உண்டான வாட்ஸ்அப் சேட்டு, ஓகே, அந்த யாருக்கு எங்கே கொடுக்கணுங்க அதுக்கு ஏதோ ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலமாக தான் அங்கே பணம் கலெக்ட் செய்யப்படுது. அங்கே போய் ஏதோ ஏஜென்ட் ஃபேக்டரில் அப்போ வந்து அதில் பணம் கொடுக்கப்பட்டவர்கள் யார் யாருக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டது, அந்த பணி நியமனம் வழங்கப்பட்டவர்களிடம் இடி நேரடியாக இறங்கி எத்தனை லட்சம் கொடுத்தீங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க, எப்போ வேலை கொடுத்தாங்கன்னு அவர்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கி நேருவுடைய சகோதரர் ரவிச்சந்திரன், அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸோட எம்டி, அவருடைய வாட்ஸ்அப் என்கிரிப்ஷனை பிரேக் பண்ணி இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அக்சஸ் இருக்குது, மற்றவர்கள் இங்கே தான் நம்ம போலீஸ் முடியாது, அவங்க எடுக்கலாம். அதுதான் அந்த டிக்டாக் பேன் செய்யப்பட்டது. ஏன்னா நீ எனக்கு அக்சஸ் கொடுத்தா நீ என் நாட்டில் இல்லைன்னா வெளில போயிட்டான். ஸோ வாட்ஸ்அப்போடது நம்ம வேணால் உங்களும் எனக்கும் ப்ரைவசி இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்க முடியாது, நாளைக்கு ஒரு ப்ரைவேட் ஆக்கர் எடுக்க முடியாது, மத்திய அரசாங்கம் எடுக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக அவன் எடுத்து இவங்களோட காலில் என்ன பேசுகிறாங்கன்னு கூட எடுக்க முடியும். வாட்ஸ்அப் கால் உட்பட வாட்ஸ்அப் காலோடைய டேட்டாஸு உங்களோடது 3 வருஷம் இல்லை 30 வருஷம் டேட்டாவும் அவனோட தான் க்ளவுடில் ஸ்டோரேஜ் இருக்கும். லைவ் கால் பேசினா கூட அந்த டவர் சிக்னலில் அது ஸ்டோரேஜ் ஆஃப் பீரியட் 30 days தான், அதுக்குள்ளார எடுக்க முடியலன்னா உங்களது அழிஞ்சு போயிடும். ஆனால் வாட்ஸ்அப்போடது நீங்கள் இந்த 2021 இவர் யார்கிட்ட எத்தனாம் தேதி பேசினார்னு கேட்டால் வந்துடும். அப்படிங்கிறப்ப இவங்க அந்த வாய்ஸ் இன்கிரிப்ஷன் எல்லாத்தையும் எடுத்து எங்கெங்கே பணங்கள் போச்சு, எத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கப்பட்டதுன்னு சொல்லி புகார் கொண்டு வாங்கி அதை தான் முதல்ல அனுப்புகிறாங்க. 888 கோடி இது ஒரு பக்கெட்டு. அடுத்தது 1020 கோடிக்கு இந்த டெண்டர் வழங்குவதாக சொல்லி முறைகேடு நடந்ததாக, ஆமாம், அதில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் சேம் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக எங்கெங்கே டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, எவ்வளோ வெள்ளையாக எந்தெந்த ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு போச்சு, எங்கெங்கே கருப்பு பணமாக வழங்கப்பட்டது, இது திரும்பி எங்கெங்கே இந்த வெளிநாடுகள் அக்கௌண்ட்டுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் ட்ராக் பண்ணி பணம் கொடுத்தவர்களிடம் இருந்து வாக்குமூலம் வாங்கி அதே வாட்ஸ்அப் சாட் வச்சு வைக்கிறப்ப அமலாக்கத்துறை எந்த அளவுக்கு ஒரு விகரசாக போகிறான் இதில் அப்படின்னா, டிஜிபியை நாளைக்கு நீ இதில் எஃப்ஐஆர் போடல அப்படின்னா உனக்கும் இதில் பங்கு இருக்குன்னு சொல்லி உன் பேரை எஃப்ஐஆரில் சேர்த்துருவாங்களாம். இந்த நிலையில் வெங்கட்ராமனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி பேனலில் இருக்கக்கூடிய அபயகுமார் சிங்கோ, சந்தீப் ராய் ரத்தாரோ, இல்லை சீமா அகர்வாலோ, இவர்கள் யாரும் உங்களுக்கு சாதகமான ஆட்களாக இல்லை என்றாலும் நீங்கள் இன்றைக்கி யாரோ ஒருத்தராச்சும் உங்களுக்கு ஃபேவரபுளாக போடணும்னு நினைக்கிறப்ப வெங்கட்ராமன் ரொம்ப ஜென்யூன் ஃபேக்டரு. ஆனால் அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஹெச்ஓபிஎஃபாக உட்காந்துடணும், டிஜிபி ரேங்கில் என்றைக்காவது ஒரு நாளாச்சும் உட்காந்துடணுங்கிற ஆசை இருக்கும். அந்த ஒரு எண்ணத்தில் அவர் வந்து நாளைக்கு அமர்றாரு. ஆனால் அவர் எந்த வகையிலையும் கரப்டட் பர்சன் கிடையாது, ரொம்ப நேர்மையானவர், எந்த பிரச்சனையிலும் சிக்கிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி என் பேரை எஃப்ஐஆரில் சேர்த்தானா எனக்கு பென்ஷன் கூட வராதேன்னொன்னே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துடுறாரு. இது ஏன் நமக்கு இங்கிட்டும் பேலன்ஸ் பண்ண முடியல, அவனையும் பேலன்ஸ் பண்ண முடியல, சென்ட்ரல் கவர்மெண்ட் விகரசா அடிக்கிறான்னு போய் படுத்துடுறாரு. அபயகுமார் சிங்கும் இதே தான், அவருக்கு உண்மையிலேயே ஒரு நாளாச்சு ஹெச்ஓபிஎஃபாக உட்காரணும்னு ஆசை. இந்த டாஸ்மாக் ரைடு வந்தப்போ எஃப்ஐஆர் இருந்தால் தான் இடி உள்ளே வர முடியும். அதனால தான் இப்போ எஃப்ஐஆர் போடுங்கிறான். எஃப்ஐஆர் போடக்கூடிய அதிகாரம் அமலாக்கத்துறைக்கோ இன்கம் டேக்ஸுக்கோ கிடையாது. இப்போ கரூர் சம்பவத்தையே வச்சுக்குவோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் கரூர் சம்பவத்துக்கு எஃப்ஐஆர் போட்டுச்சு, அதை பேஸ் பண்ணி தான் சிபிஐ இறங்குது. ஓகே, இப்போ அதை வச்சு தான் இன்வெஸ்டிகேஷனே போகும். தனிப்பட்ட முறையில்
இவர்களால் எஃப்ஐஆர் போட முடியாது. இப்போ டாஸ்மாகில் வந்த ரைடுகள் எல்லாமே ஒரே நாளில் 40 எஃப்ஐஆர் மூணாங்க நம்ம சொன்னோம்ல. அது ஏன்னா எஃப்ஐஆர் இருந்தால் தானே நீ உள்ள வருவ. எஃப்ஐஆர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த அளவுக்கு ஒரு சகவாசம் பண்ணி கொடுத்த அபயகுமார் ஆக்சுவலாக இவர் ஏடிஎம்கே ஒரு ரிலேட்டட் ஆஃபீஸர், ரொம்ப அவர் ஏடிஎம்கே பேனர் ஆஃபீஸர். ஆனால் திமுகக்கு அவ்வளோ ஒரு நலன் செஞ்சாருன்னா என்னை ரிட்டையர் ஆக போகிறேன் பார்த்து உட்கார வைங்க கடைசி காலம் பார்ப்போம். இப்போ வெங்கட்ராமன் போயிட்டாருன்னொன்னே இவரை கொண்டாந்தாங்க. இவரை கொண்டாந்தோன்னே மேலேருந்து திரும்பி ப்ரெஷர் வந்தோன்னே ஐயோ இதனோட இந்த சீட்டு இவ்வளோ சூடாக இருக்குது, கீழே அடியில் பற்ற வச்சு தான் நம்மளை உட்கார வச்சாங்களான்னொன்னே சீஃப் செக்ரட்டரி கிட்ட இவர் இந்த மாதிரி இடியிலேருந்து என்ன ரிப்ளைன்னு கேட்குறாங்க. இப்போ அடுத்தது அவர் என்ன சொல்லிடுவார், நான் என்னங்க செய்கிறது சீஃப் செக்ரட்டரிகிட்ட கேட்டேன் அவர் பதில் சொல்ல அப்படின்னு அவரை கொத்துடுவாருன்னு தான் சீஃப் செக்ரட்டரி கோ ஃபார் இன்வெஸ்டிகேஷனுங்கிறார். இப்போ போலீஸ் தான் புரிதலுக்கு சொல்லணும்னா நான் புகார் கொடுக்க போகிறேன் போலீஸ்கிட்ட, எடுத்தோன்னே என் புகாரை வாங்கி எஃப்ஐஆரை போட்டு தூக்கிட்டும் விசாரணை பண்ணலாம். இல்லை இந்த எஃப்ஐஆரில் முகாந்திரம் இருக்குதான் விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் போடலாம். பிரைமரி ஃபேக்டர் ஃபஸ்ட்டு நாளைக்கு சிஎஸ்ஆர் மனுக்கு கொடுத்துடணும். எஃப்ஐஆர் போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சில இதுக்குள்ள 41 கொடுத்து அவனை சம்மந்தப்பட்டவனை வர சொல்லி அது சில வழக்குகளில் இல்லை நேரடியாக எஃப்ஐஆர் போகலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண அவன் பிரைமரி ஃபேக்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாலுமே எவிடன்சஸ்லாம் கொடுத்துனா இவங்க எவிடன்ஸ் கேட்டால் தானே இன்வெஸ்டிகேஷன் போகிறதுக்கு. எவிடன்ஸே கொடுத்ததுக்கப்புறம் நீ நாளைக்கு ஏன் இன்வெஸ்டிகேஷன் போகிறான் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் முடிச்சுக்கிறேன் அதை வச்சு இழுக்கலாம் அப்படின்னு இவங்க போகிறாங்க. இந்த குறிப்பிட்ட சமயத்துக்குள்ள அதாவது எடப்பாடிக்கு இப்போ பெரிய இது அதனால தான் ஆளுநரை போய் சந்தித்து இந்தந்த இலாக்காக்கள் 10,000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உருட்டுறாரு. அவருக்கு இப்போ திமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு ஃபேப்ரிகேட் பண்ணாதான் இவருக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு வாரத்திலேயாச்சும் வாய்ப்பு கிடைக்கும். தேர்தல் களத்தில் அப்படி பண்ணணும் அப்படின்னு நான் தகுதியான தலைவர் இல்லைப்பா, மக்கள் என்கிட்ட வரமாட்டேங்கிறான், அப்போ இருக்கிறவனை கெட்டவன்னு சொல்லிட்டா நமக்கு ஒரு வாய்ப்பு வரும். 2 பேர் ஆம்பளைங்க நிற்கிற இடத்துலயே அப்போ அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பழக, அவன் கொஞ்சம் குடியாரான் பொம்பளை விஷயத்தில் சரியில்லாதவன் அப்படின்னா அவ்வளோதான். இவனும் அவனும் ஒன்றா கூட இருக்கும். ஆனால் சொல்கிறவன் இவனை பப்ளிசைஸ் பண்ணிட்டான்னா இவன் நல்லவனாயிருவாங்கிற மாதிரி இந்த பார்வையில் திமுகவை விமர்சனம் செய்யாத ஊழல் கட்சிகளாக மாற்ற வேண்டும். இதை ரொம்ப நாளாக ஏடிஎம்கே கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஏன் இவங்க பிஜேபி சைடில் ஸ்லோ அப்படின்னா இவங்களுக்கு இவங்க பிரச்சனைகளே பெருசு. எடப்பாடியை கூட்டிகிட்டு வரணும், அவனை அடிக்கணும், அண்ணாமலையை விரட்டணும், நயினாரை உட்கார வைக்கணும், அடுத்தது வேற யார் யாரை வெளில போனவனா வரணும். நாளைக்கு என்ன பஞ்சாயத்து இந்த பிராமலதா வேற சும்மா கரெக்ட். இந்த மாதிரியான சில வேலையே அதிகமா இருக்கு. கரெக்ட். என் பஞ்சாயத்து என் வீட்டு பஞ்சாயத்து எனக்கு ஜாஸ்தியா இருக்குது, இல்லை நான் ஏன் ஊர் பஞ்சாயத்துக்கு போகணுங்கிற கதையா விட்டுட்டாங்க. இப்பதான் இவங்க என் பிரச்சனையை முடிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்துல இப்ப இறங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அந்த நிலையில அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பி இன்பதுரை அவர் தான் இப்போ ஃபுல்லாக எடப்பாடிக்கு எல்லா சட்ட ரீதியான எல்லா வேலைகளும் பார்க்குறாரு. அவர் தான் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த உத்தரவு பெறுறது போடுறாரு. எனக்கு இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுங்க, கோர்ட் டைரக்ஷன் கொடுங்க, பாருங்கள் இடி கூப்பிட்டு. அதான் இடி டாக்குமெண்ட்ஸு முதல்ல மீடியாக்கே வராது, ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஃபேக்டர். இதை வேணும்னே பப்ளிசைஸ் பண்ணுறாங்க மீடியா. ரெண்டையுமே இடி வெளியில் கொடுத்து நியூஸ் ஆக்கி விடுது. ஒன்று அண்ணாமலை ரிலீஸ் பண்ணார், அடுத்தது ஒன்று தானாக மீடியாவுக்கு வந்துருச்சு. இப்போ இது வேணும்னே இது மக்கள்கிட்ட பேசும் பொருளாகணும்னு நீங்கள் பண்ணுறீங்க. இந்த நிலையில் நாளைக்கு நீங்கள் பாருங்கள் டைரக்ஷன் கொடுங்கன்னு இவர் போகிறார். இப்போ அதை சார்ந்து தான் இன்று மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வழக்கு தொடருங்க, எஃப்ஐஆர் போடுங்க. அது கரெக்டாக மோடி தமிழ்நாட்டில் இறங்க போகிறாரு. காலையிலேயே ட்வீட் வேற போட்டார், இந்த மாதிரி ஊழல் கட்சி திமுகவுக்கு முடிவு கட்டப்படும் அப்படின்னாரு. கரெக்டாக இங்கே உடனே திமுக அமைச்சர் மீது வழக்கு பதிவு பண்ணுங்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் பரபரப்பு களத்தில் இந்த வேலைகளை பிஜேபி தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னைக்கு வந்த தகவல். திமுகவில் தேர்தல் அதான் மார்ச் மாதத்துக்குள்ளார 4 அமைச்சர்கள் கண்டிப்பாக 4 பேர். அதில் கேஎன் நேரு ஒருவர், மதுரை மூர்த்தி ஒருவர், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி. சேர்பாபு லிஸ்ட்ல இருக்காரா? செந்தில் பாலாஜி இருப்பாரான்னு கேட்டீங்கன்னு நினைச்சேன். மறுபடியும் ஏண்டா 2வது ரவுண்டு இப்போதானே ஒரு கிட்னி எடுத்தீங்க, மறுபடியும் 2வது கிட்னிக்கு ஏண்டா கூப்பிடுறீங்க, மேலே வேற இப்போதான் நல்லா இருக்கிறான்னாங்க அப்படிங்கிறப்ப இல்லை, எடப்பாடியோடைய டார்கெட் யார் யார் அப்படிங்கிறது, அதாவது பிஜேபி சூஸ் பண்ணுறதுக்கு அப்பாற்பட்டு இவங்க ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. கவர்னர் ஃபைனலைஸ் பண்ணுறாரு, எடப்பாடி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, நயினார் சில பிஜேபி தலைவருங்கிற முறையில்
நாளைக்கு முதல்ல அவனை விடுங்கய்யா, இவனை முதல்ல இவனை அடிங்கய்யா பாருங்கய்யா. அப்படிங்கிற மாதிரி ஆனா சில டிஸ்கஷன்ஸ்ல இந்த 4 பேரை உறுதிப்படுத்தி இருக்கிறதாக தகவல். இப்ப நேருவுக்கு தான் முதல்ல அது நம்ம கிங் டிவிலே ஓலை முதல் ஓலை திமுகவில் கைது செய்யப்படக்கூடிய முதலமைச்சராக கே.என். நேரு இருப்பார்னு சொன்ன நீங்களே டேட்டு போட்டு கூட அந்த முன்னாடி நம்ம எப்போ பேசணும்னு ரீகேப் போட்டுக்காங்க. அது வந்து இன்னைக்கு நடக்குது அப்படிங்கிறப்ப, அதாவது ரொம்ப தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர் ஐயோ இப்படி ஊழல் குற்றச்சாட்டு வச்சுட்டாங்களே நம்ம தப்பு சொல்ல முடியாது. இன்னொன்று இது ஆனால் இன்று அரசியலாக செய்யப்படுகிறது, அதுக்காக அவர் செய்தது சரியா அப்படின்னு நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. தேர்தலில் இது எந்த இம்பேக்டை ஏற்படுத்தும் தான் நம்ம பேச முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது மக்கள் மத்தியில் நீங்கள் இதை ஒரு 8 மாதம் 10 மாதம் முன்னாடி இதெல்லாம் நாளைக்கு விகரசாக கொண்டுட்டு போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி டிஎம்கே மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்திருக்கும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் இன்னும் ஓரிரு மாதத்தில் வரக்கூடிய நிலையில் நீங்கள் இதை இப்போது துரிதப்படுத்துவதனால் மக்கள் மத்தியில் இது தேர்தலுக்கான நடவடிக்கைங்கிறது பச்சையாக தெரியுது. நேருவை கைது செய்வதனால் திருச்சி மேற்கு தொகுதியில் நாளைக்கு நேரு திரும்பி தேர்தலில் நிற்காமல் போகலாம். அதற்கு பதிலாக நிற்கக்கூடிய வேட்பாளர் வேணால் அஃபெக்ட் ஆவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அமைச்சர் தான் கைது செய்யப்பட்டிருக்காருங்கிறப்ப அந்த கான்ஸ்டன்சிக்குள்ளார அது பேசும் பொருளாகும். திருச்சி மாவட்டத்துக்குள்ளார பிற தொகுதிகளில் அது ஒரு 30% இம்பாக்ட் இருக்கும். பார்த்தியா பிரதானமாக மாறாது. அந்த ஆள் என்ன அந்த ஆள் என்னென்ன பண்ணான் பார்த்தியா, இப்போ இவ்வளோ தூரம் போனாங்க, நம்மளுக்கு என்ன செஞ்சான், அவனை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க, இப்போ திரும்பி இவனுக்கு போட்டு இவன் திரும்பி சம்பாதிக்கிறதுக்கா அப்படிங்கிற ஒரு அந்த 30% திருச்சி மாவட்டம். தமிழ்நாடு முழுவதும் இது இம்பாக்ட் கிரியேட் செய்யுமா, திமுகவுக்கு இது ஒரு பெரிய நெகட்டிவான இமேஜாக உருவாகுமா அப்படின்னா என்னை பொறுத்த கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தாமதமான நடவடிக்கை. அரவிந்த் கெஜ்ரிவால்னா எலெக்ஷனுக்கு அந்த சமயம் நெருங்குறப்ப பிரச்சாரத்துக்காக என்ன வெளில விடுங்கன்னு உயர்நீதிமன்றத்தில் கெஞ்சி பெயில் வாங்கிட்டு வந்தப்ப அதுக்கு அவங்க அடிக்க ஆரம்பித்ததே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளார அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் இந்த தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபி ஆட்சி அமைக்கும். டைம் ஷெட்யூல் கரெக்டாக இருக்கு. ஆமாம், ஏன்னா அவங்க அங்கே யார் கூடயும் கூட்டணி இல்லை. இங்கே பல பேர் பேச்சை கேட்டு தாங்க பிஜேபி வீணா போகுது. அங்கே கிளியராக இருக்கிறான், அதனால அவன் முன்னாடியிலேருந்தே எப்பப்போ செய்யணும்னு கிளியராக பிளான் பண்ணி வச்சுருக்கான். மம்தா பானர்ஜியை பிஜேபி தோற்கடிக்கும். ஆனால் இதே தமிழ்நாட்டில் முடியுமா அப்படின்னா முடியாது. எதனாலனா இங்கே தவறான சில டைரக்ஷன்கள் தவறான நேரத்தில், அதாவது எப்பயுமே சரியான விஷயத்தை கூட தப்பான நேரத்தில் செஞ்சிடக்கூடாதுங்குவாங்கள்ல, அதுதான் இது. கரூர் சம்பவத்தில் விஜயோடைய விமர்சனம் திமுகவுக்கு எதிராக இருக்குது, நம்மளால் சமாளிக்க முடியல. அப்போ இந்த இன்சிடெண்ட்டை வச்சு நாளைக்கு இவரை பெருசாக்கி இவரை திரும்பி வெளில வர விடாமல் பண்ணிடுவோம். திமுக அதை தவறாக கையாள போக தான் அது விஜய்க்கு நாளைக்கு அனுதாபமாக மாறிச்சு. சரி, பிள்ளையாருன்னு நினச்சி பிடிக்க போனீங்க, அது குரங்கா மாறிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதே பிஜேபி உங்களை ஊழல் கட்சின்னு சொல்லிவிட்டு ட்வீட் போட்டுவிட்டு இங்கே அமைச்சருக்கு டைரக்ஷன் வாங்கிட்டு எஃப்ஐஆர் போட்டு தூக்கிறதுக்கு ரெடி ஆகிறான். ஆனால் இது திமுகவுக்கு அனுதாபத்தை தான் தேடி தருமே தவிர இதனால் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிர்ப்பலை கிளம்பாது. வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இந்த பேசலாம். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.